அனைத்து வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரச்சனையும் பரிகாரம் நிகழ்ச்சியில் ஒரு முதல் கேள்வியாக, பலருக்கு அடிக்கடி காய்ச்சல் வருகிறது. ஜோதிட ரீதியாக அதற்கு காரணம் இருக்கிறதா? ஒரு மனிதன் ஜாதகத்தில் இந்த ஜுரமானது அடிக்கடிக்கு வந்தால் அவருக்கு அந்த ஜுரத்தினால் உடம்பில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். என்ன தாக்கல்? பலகீனம் வரும், சக்தி இல்லாமல் போய்விடும். அதில் இப்பொழுது கலியுகத்தில் பலவிதமான ஜுரங்கள் இருக்கின்றது. மலேரியா, டைஃபாய்டு, அதுக்கப்புறம் டெங்கு, அதுக்கப்புறம் விதவிதமான ஜுரங்கள், அதாவது இன்ஃப்ளூயன்சா, என்னென்னவோ ஜுரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த காய்ச்சலானது 2 நாள், 5 நாள், 10 நாள் வரைக்கும் வரும். சில பேருக்கு அடிக்கடிக்கு வரும், மாதம் வரும். இதுக்கு என்ன காரணங்கள்? இப்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் கன்னியா ராசியில் பிறந்தால் இவர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரையில் பிறந்தால், கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரமாக இருந்தால், அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான கிரகம் அந்த ஜாதகத்தில் 6-8 இருந்தால், அதாவது செவ்வாய் ஜாதகத்தில் 6-8 இருந்தால் அந்த குழந்தைக்கு வர ஜுரம் மரணம் போல் இருக்கும் என்று கூறுவார்கள். இரண்டாவது உதாரணம், ஒரு கன்னி லக்னம் ஜாதகம், சந்திரன் 11 இருக்கிறார், ஆயில்ய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால், அதாவது புதனின் நட்சத்திரம், அந்த புதன் அந்த ஜாதகத்தில் அஸ்தமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வரும். அந்த புதன் தசை முடிகிற வரைக்கும் ஜுரம் வரும். ஏனென்றால் லக்னாதிபதி அஸ்தம், லக்னாதிபதியிலிருந்து 11 சந்திரன், சீதளம் பிடிக்கும், அடிக்கடிக்கு ஜுரம் வரும். அவருக்கு 16 வயசு ஆகும் வரைக்கும் இந்த ஜுரம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 7 சூரியன் 8 செவ்வாய் இருந்தால் அதிகமான தீவிரமான ஜுரம் வரும். அதாவது சீசனபிள் ஜுரம் எல்லாம் வரும். 12 சூரியன் 12 செவ்வாய் ஜுரம் வரும். ரொம்ப தீவிரமான தாக்கமான ஜுரங்கள் வரும். லக்னத்திலிருந்து 8 சுக்கிரன் அல்லது 8 குரு இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுக்கும் ஜுரம் வரும். கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி, மகம், தனுசு ராசியில் மூலம், இவர்களுக்கும் ஜுரம் வரும். சில பேருக்கு மலேரியா அதிகமாக வரும். இந்த மலேரியா அதிகமாக வருதுன்னா டாக்டர் சொல்லுவாங்க, கொசு கடிக்குது, இவருக்கு ஜுரம் வருது. ஐயா, பக்கத்தில் 4 பேர் படுத்துன்னு இருக்காங்க, அவர்களுக்கு கொசு கடிக்காமல் இவருக்கு மாத்திரம் ஏன் கொசு கடிக்கிறது? அதுக்கு காரணம் அவர் ஜாதகத்தில் சனி ராகு சரியில்லை என்ற அர்த்தம். அப்பொழுது அவருக்கு அடிக்கடிக்கு இந்த மலேரியா ஜுரம் வரும். இன்னொரு ஜுரம் இருக்குயா, டைஃபாய்டு. டைஃபாய்டு கெட்டுப்போன பழங்களை சாப்பிட்டால், தண்ணியில் பூச்சி இருந்தால், அடிக்கடிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அந்த தண்ணியில் கை வச்சு அந்த கிளாஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. அவர் கையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறீங்க, அந்த வயிற்றில் போகுது, வருதுன்றாங்க. ஆனாலும் அந்த ஹோட்டலில் பல ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க, இவருக்கு மாத்திரம் ஏன் டைஃபாய்டு வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய ஜாதகத்தில் அந்த நேரத்தில் சந்திரன்லேருந்து 8 சனி இருந்தால், சனி தசையில் ராகு புக்தி இருந்தால், அல்லது சுக்கிர தசையின் ராகு புக்தி இருந்தால், அல்லது ராகு தசையில் சுக்கிர புக்தி இருந்தால் அவர்களுக்கு வயிற்றில் இந்த மாதிரி ஒரு ஜுரம் உண்டாகும்.
இந்த ஜுரம் வர்றதுக்கு காரணமே உங்கள் வீட்டில் இருக்கின்ற பல பொருள்கள் என்று சொல்வேன். தேவையில்லாத பொருள்களை வீட்டின் வடகிழக்கில் வைக்காதீர்கள். வீட்டுக்கு தென்கிழக்கில், திரும்பி சொல்கிறேன், எந்த வீட்டிலேயோ தாய்களுக்கு குழந்தை பொறுக்கும் பொழுதோ, இப்பொழுது குழந்தை வயிற்றில் இருக்கு, 1 வயசு குழந்தை இருக்கு, 2 வயசு குழந்தை இருக்கு, அந்த தாய்கள் எல்லோருக்கும் சொல்றேன், வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் பிடித்து வைக்காதீர்கள். நான் இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ஜாதகம் இப்பொழுது பார்த்துட்டு தான் வரேன். அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஜுரம் இருக்கு என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அம்மா தாயே, நீங்கள் உங்கள் கேஸ் அடுப்புக்கு கீழே தண்ணி பிடிச்சி விற்றீர்களா என்று கேட்டேன். ஆமா என்று சொன்னார்கள். அந்த தண்ணீர் பிடித்து வைக்கிறனால அந்த குழந்தைக்கு அடிக்கடிக்கு தீவிரமான ஜுரம் வருகிறது. அதனால் வீட்டுக்கு தென்கிழக்கில் சமையல் அறை இருந்தாலும் சமையல் அறை மேடைக்கு கீழே, சமையல் அறை இருக்கு, மேடை இருக்கு, மேடைக்கு கீழே தண்ணீர் பிடித்து வைக்காதீர்கள். ஒரு குடம் தண்ணி, ஒரு பக்கெட் தண்ணியும் பிடித்து வைக்காதீர்கள். வீட்டுக்கு தென்கிழக்கிலும் தண்ணீர் வைக்காதீர்கள். உங்க வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அதிகமாக ஜுரம் வரும். வீட்டுக்கு மத்திய பகுதி, அதாவது கிழக்கின் மத்திய பகுதியில் தண்ணீர் தொட்டி இருந்தால், கிணறு இருந்தால் அதிகமாக ஜுரம் வரும். இப்பொழுது 2வது பரிகாரம் பார்த்தீர்கள், என்னது? தண்ணீர் தொட்டி. 3வது பரிகாரம் இந்த மாதிரி இருக்கு. என்ன தெய்வ பரிகாரம் செய்யலாம்? தெய்வ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது, அந்த குழந்தையாக இருக்கு, குழந்தையின் தந்தை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 9 தடவை சுத்திவிட்டு வந்து அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குழந்தைக்கு பால அரிஷ்ட யோகம் இருந்தால் பகவான் வெங்கடேஷ், அதாவது திருப்பதி பாலாஜி வெங்கடேஷா, ஓம் நமோ நாராயணா, அவர்களை வேண்டிக் கொண்டு மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு, நாங்கள் சகல குடும்பத்துடன் உங்களுக்கு தரிசனம் செய்யறதுக்கு வருவோம், என் குழந்தையை காப்பாத்துங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அவருக்கு ஜுரம் குறையும். அதிகமாக ஜுரம் இருந்தால், சரி ஆக முடியல, டாக்டர் சில நேரம் சொல்லிவிடுவார், எங்களால் காப்பாற்றவே முடியாது என்று சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வருஷத்தில் 2 வாட்டி 3 வாட்டி ஜுரம் வருதுங்க, தீவிரமான ஜுரம் வருதுங்க, என்ன செய்யறது என்று சொல்லும் பொழுது, அந்த குழந்தையின் தந்தை ஆஞ்சநேயரை சுற்றி வரார். அதுக்கப்புறம் பகவான் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து, தண்ணீரால் அபிஷேகம் செய்து, வில்வ இலையை வைத்து மகாமிருத்யுஞ்சய ஜபத்தை செய்ய வேண்டும். மகாமிருத்யுஞ்சயம் எல்லோருக்கும் தெரியும், சாதாரணமான மந்திரம். எல்லோரும் அதை படித்தால் அந்த குழந்தைகளுக்கு இருக்கின்ற அந்த ஜுரம் குறையும். பெரியவர்களுக்கும் ஜுரம் வந்தால் அவர்கள் தனக்கு தானே சரி செய்வதற்கு ஒரு சாதாரண மந்திரமானது ஓம் ஜும் ஷ, ஓம் ஜும் ஷ, ஓம் ஜும் ஷ. இந்த மந்திரத்தை அவர்கள் பெட்டில் இருந்தாலும் அதை படிக்க வேண்டும். படித்தால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கஷ்டம், அந்த நேரத்தில் இருக்கின்ற நோய் குறைந்து அவருடைய வாழ்க்கையில் சுகமாக அந்த நோயிலிருந்து விடுதலை பட்டு சுகமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்றைய 2வது கேள்வி. விஷ்ணுவை வணங்குவதால் என்ன பயன்? ஐயா, பகவான் விஷ்ணுவை யார் வேணாலும் எப்போ வேணாலும் வணங்கலாம், பூஜை செய்யலாம். பகவான் விஷ்ணுவின் பல அவதாரங்களை உங்களுக்கு எப்பொழுதோ கஷ்டம் இருக்கின்றதோ அப்போ அவருடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்து அந்தந்த அவதார, அதாவது பகவான் கிருஷ்ணன், ராமன் எல்லாம் பகவான் விஷ்ணு தான். அதெல்லாம் ஒரு அவதாரம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக நீக்குவார். இல்லைங்க, ஜாதகத்தில் என்ன கஷ்டம் இருக்குது, அதை எப்படி பூஜை செய்தால் அந்த கஷ்டம் நிவர்த்தியாகும் என்று கூறும் பொழுது, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பகவான் கிருஷ்ணனின் ஒரு லீலை அவதாரம், பகவான் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் கிருஷ்ண லீலா. கிருஷ்ண லீலையில் பகவான் என்ன சொல்லுகிறார், இவருக்கு யார் பூஜை செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, தைரியம் இல்லாதவர்கள்,
ஜாதகத்தில் லக்னாதிபதி அஸ்தமாக இருக்கு, அவருக்கு குரு இல்லை, குரு கிட்ட போனால் அவருக்கு மன கஷ்டம் இருக்கின்றது, அவர்கள் கண்டிப்பாக பகவான் விஷ்ணுவை பூஜை செய்யலாம். பகவான் விஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தை பூஜை செய்யலாம். அப்பொழுது மனிதனுக்கு தைரியம் உண்டாகும். பாலகிருஷ்ணனுக்கு பூஜை செய்யலாமா? பாலகிருஷ்ணனுக்கு பூஜை யார் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, குழந்தை பிறக்கவில்லை, இவர்களுக்கு குழந்தை உண்டாகவில்லை, ஜாதகத்தில் 5க்கு அதிபதியான கிரகம் அஸ்தமாக இருக்கு, ஜாதகத்தில் 5ல் குரு இருக்கு, குரு கேத்துவுடன் இருக்கு, அந்த மாதிரி ஜாதகக்காரர்கள் கண்டிப்பாக பாலகிருஷ்ணனின் படத்தை அவர் வீட்டுக்கு வடக்கில் வைத்து பூஜை செய்யலாம். பகவான் விஷ்ணுவின் ஒரு பூஜை சாதாரணமாக சகல வீட்டுகளில் நடக்கிறது. அதாவது சத்யநாராயண பூஜை என்று சொல்வார்கள். சத்யநாராயண பூஜையை பௌர்ணமி என்றும், பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னையும் வீட்டில் கதை கேட்டு சத்யநாராயண பூஜையை செய்யலாம். இந்த மாதிரி செய்வதனால் அவர் ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாயின் தோஷம் குறையும். புதன் அஸ்தமாக இருக்கு, புதனால் தாக்கங்கள் அதிகமாக இருக்கு, ஞாபகம் மறதி இருக்கு, அவர்கள் பகவான் விஷ்ணுவின் சஹஸ்ரநாமத்தை படிக்கலாம். படிக்க முடியலை என்றால் அவர்கள் டவுன்லோட் பண்ணி கேசட் வாங்கி வீட்டில் கேட்கலாம், பகவான் விஷ்ணுவின் சஹஸ்ரநாமம் கேட்கலாம். இப்பொழுது குழந்தைகள் ஆரோக்கியம், படிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பல குழந்தைகளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கும், ஞாபக மறதி இருக்கும், படிப்பில் கவனம் இருக்காது, ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கு, பலகீனமாக இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இவர்கள் பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்யலாம். இப்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால், தமிழ்நாட்டில் நமக்கு அருகே உள்ள பகவான் விஷ்ணுவின் ஒரு பெரிய விசேஷமான ஆலயம் என்றது திருப்பதி பாலாஜி. இந்த திருப்பதி பாலாஜியை போய் பூஜை செய்து வரலாம். பகவானின் ஒரு விசேஷமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அவருடைய ஊர், இந்த லீலை செய்த ஊர் இடம் மதுரா விருந்தாவனம். மதுரா விருந்தாவனம் போய் அங்கே யமுனையில் குளித்து ஒரு மனிதன் வந்தால் அவர்களுக்கு இருக்கின்ற பூர்வ ஜன்ம பாபங்கள் எல்லாம் குறையும். பகவான் விஷ்ணுவின் ஒரு அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்தை சொல்லும் பொழுதே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற சகல ராமநாமம் ஜபம் செய்கிற சகல மனிதர்களுக்கு அவருடைய உடம்பில் இருக்கிற சகல நோய்கள் குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அவர் அடுத்தவரை மதிக்கலாம் என்று போவார்கள். அதாவது பகவான் விஷ்ணு பற்றி சொல்லணும்னா இந்த 10 நிமிஷம் எல்லாம் போராது, 10,000 வருஷம் வரைக்கும் சொல்லலாங்க ஐயா. பகவான் விஷ்ணு பற்றி சொல்லணும்னா பகவான் விஷ்ணுவின் பல ரூபங்கள், பல அவதாரங்களில் அவர் பூமியில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும். அவர் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல துருட்டி என்றால் அவர் செய்கின்ற தப்பு அதெல்லாம் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் சுகமாக இருக்க வேண்டும் என்று பலதெல்லாம் சொல்லியிருக்கார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார், காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுவேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் ஜாதக ரீதியாக பல கேள்விகள் இருக்கு. நாங்கள் பகவான் விஷ்ணு சில எழுதும் பொழுதே பாருங்க எப்படி எழுதுறாங்கன்னா, பணம் சேருமா, பகவான் விஷ்ணுவை கும்பிட்டா, இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்களுடைய பூர்வ ஜன்ம கர்மத்தில் உங்களுக்கு விசேஷமான யோகம் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் 5க்கு 9க்கு அதிபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு பணம் சேருங்க. அந்த மாதிரி இல்லை என்று ஒரு நிலைமை இருந்தால் பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்கிறவர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் என்று ஒரு இடம் இருக்கின்றது. பெருமாள் படுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது தாயார் லட்சுமி கால் அமைக்கிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கின்றது. ரங்கநாதர் என்று சொல்வார்கள். நம்மெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு போய் அவர்கள் தரிசனம் செய்து வருவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் பெருமாள் கோயில் இருந்தால், ரங்கநாதர் ஆலயம் இருந்தால், அந்த ரங்கநாத ஆலயத்துக்கு
திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சென்று அங்கிருந்து துளசி வாங்கிவிட்டு தீர்த்தத்தை வாங்கிவிட்டு நீங்கள் குடித்தால் உங்களுக்கு இருக்கின்ற பண பிரச்சனைகள் குறையும் என்று சொல்லுவேன். நேர்களே, பணம் வர வேண்டும் என்று அதிகமாக உங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 4க்கு அதிபதியும் 9க்கு அதிபதி சரியான இடத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு அருகில் என்ன பூ கிடைக்குதுன்னு பாருங்கள். அதில் சிவப்பு மலர், அதுவும் தாமரை கடித்தால் ரொம்ப விசேஷம். தாமரை கடிக்கலைன்னா ரோஸ் கடிக்கலைன்னா வேறு எந்தாவது சிவப்பு இருக்குதுன்னா அந்த சிவப்பு மலரை வாங்கிவிட்டு பகவான் காலில் விட்டு வாங்குங்க. ரோஸ் கடித்தாலும் பரவாயில்ல, பகவான் கிருஷ்ணன் ஆலயம் இருந்தாலும் பரவாயில்ல, ராமர் ஆலயம் இருந்தாலும் பரவாயில்ல, ரங்கநாதர் ஆலயம் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே விட்டுட்டு வரணும். அங்கேருந்து கொண்டுட்டு வர பிரசாதத்தில் துளசியை வைத்து எல்லோருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. துளசியை ஒரு இலையாவது கம்மி வாயில் போட்டு நசுக்காமல் அப்படியே தண்ணி போட்டு குடிக்க வேண்டும். அதாவது பல்லில் படாத அளவுக்கு அந்த துளசியை வயிற்றில் எடுத்து அப்படியே முழுங்கி விடணும் என்று சொல்லுவேன். அந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்களை பகவான் விஷ்ணு நீக்குவார். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைய 3வது கேள்வி. புஷ்பராகத்தை யார் அணிய வேண்டும், என்ன பயன்? அதாவது புஷ்பராகம் என்று சொல்லும் பொழுது அந்த புஷ்பராகம் நல்ல ஜாதி உள்ள புஷ்பராகமாக இருக்கின்றதா? அதாவது ஸ்ரீலங்கா புஷ்பராகம் இருக்கா, பர்மா புஷ்பராகம் இருக்கா? இன்னொரு புஷ்பராகம் இப்போ கலர் ஏற்றின புஷ்பராகம் இருக்குது, பேங்காக் புஷ்பராகம். பேங்காக்லேருந்து கலர் ட்ரீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுலேயும் ஒரு டிஃப்யூஸ்டு வருது, இன்னொன்று இந்த என்ன கிளாஸ் ஃபில்லிங் அப்படின்வாங்க. ஒரு கல்லில் கிளாஸ் ஃபில், அது கெமிக்கலில் ஏற்றி விட்டு வருவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, வாங்கி போடவே போடாதீர்கள். வாங்கினால் அவர்களை கேளுங்கள், இது கிளாஸ் ஃபில்லிங்கா என்று கேளுங்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த புஷ்பராகத்தை யார் அணிய வேண்டும் என்று பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஒரு மனிதன் ஜாதகத்தில் குரு சுபமாக இருந்து சுபராக இருந்து லக்னத்துக்கு யோகக்காரனாக இருந்து அந்த குரு பலகீனமாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் புஷ்பராகத்தை அணிய வேண்டும், அல்லது புஷ்பராகத்தை அணியக்கூடாது. இப்பொழுது மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு 9க்கும் 12 கூடியவர். இவர்கள் ஜாதகத்தில் குரு நன்மை இருந்தால், நல்ல இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் புஷ்பராகத்தை அணியலாம். ரிஷப லக்னக்காரர்கள் அணியக்கூடாது. ஆனால் சில நேரங்கள் குரு ஒரு விசேஷமான இடத்தில் இருந்தால், 5ல் 11ல் இருந்தால், குருவின் தசை நடந்தால் கண்டிப்பாக அணியலாம். மிதுன லக்னக்காரர்கள் அணியக்கூடாது, பாதகாதிபதி. கடக லக்னக்காரர்கள் அணியலாம், சிம்ம லக்னக்காரர்கள் அணியலாம். கன்னியா லக்னக்காரர்கள் ரொம்ப விசேஷமான நேரத்தில் தான் பார்த்து அணிய வேண்டும். ஏனென்றால் இவர் மாரகாதிபதி, 7 கூடிய கிரகம். துலா லக்னக்காரர்கள் வேண்டாம் என்று சொல்வேன். ரொம்ப அவசியம் இருந்தால், தசை இருந்து அந்த தசாநாதர் குரு சரியில்லை என்றால் மாத்திரம் அணிய வேண்டும். விருச்சிக லக்னக்காரர்கள் அணியலாம். தனுச லக்னக்காரர்கள் அணிய வேண்டும் என்று சொல்லுவேன். மகர லக்னக்காரர்கள் அணியக்கூடாது. கும்ப லக்னக்காரர்கள் அணியலாம், ஆனால் விசேஷ நேரத்தில் மாத்திரம்தான் அணிய வேண்டும். மீன லக்னக்காரர்கள் அணியலாம். யார் அணியலாம், யார் அணியக்கூடாது என்று சொன்னோம். இப்பொழுது ஜாதகத்தில் குரு 6ல் இருந்தால் அணியக்கூடாது, 8ல் இருந்தால் அணியக்கூடாது. இப்பொழுது கடக ராசியாக இருக்கு, கன்னியா லக்னமாக இருக்கு, இவர்கள் அணியலாம். ஏனென்றால்
அந்த குரு கடகத்துக்கு சில நேரம் ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஏனென்றால் கடகத்தில் தான் குரு உச்சன். கடக லக்னமாக இருந்து குருவும் சந்திரன் லக்னத்தில் சேர்ந்தால் கஜ கேசரி யோகம் உண்டாகும். இந்த கஜ கேசரி யோகம் உண்டாகும் நேரத்தில் சந்திரன் குரு சேர்ந்தால் உண்டாகும். அதுவும் 12 வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி யோகம் வரும். அதுவும் லக்னமும் கடகமாக இருந்தால் அது விசேஷமான யோகம். இவர்கள் கண்டிப்பாக புஷ்பராகத்தை அணியலாம். புஷ்பராகம் வாங்கும் பொழுது எந்த மாதிரி புஷ்பராகம் வாங்க வேண்டும், வாங்கின பிற்பாடு இது எவ்வளவு நாள் வேலை செய்யும் பாருங்க. புஷ்பராகம் வாங்கும் பொழுது புஷ்பராகம் ரொம்ப விலைங்க. ஒரு கேரட் குழந்தைகளுக்கு தான். 6 வயசு குழந்தை வரைக்கும் ஒரு கேரட்டு, 6 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் 2 கேரட்டு, 18 வயசுலேருந்து உங்களுக்கு வயசு ஆக அதோடைய டென்சிட்டி அதாவது சைஸ் பெருசு இருந்தால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இப்போ நான் போட்டிருக்கிறேன், இதுவும் ஒரு புஷ்பராகம் தையா. இது 20 கேரட் இருக்குது. ஆனால் நீங்கள் 20 கேரட் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கம்மி உங்களுக்கு வயசு 30க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டிட்டு புஷ்பராகம் போடணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாருன்னா 3 கேரட்டுக்கு மேலே போடுங்க, அது கீழே போடாதீங்க. ஸ்ரீலங்கன் புஷ்பராகம் போடுங்க. அதுவும் ஹீட் பண்ணாத புஷ்பராகம் இருக்கணும். பெர்லியம் ட்ரீட் பண்ணாத புஷ்பராகமாக இருக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்தால் நன்மை நடக்கும்? அதாவது புஷ்பராகம் போடுவதற்கும் ஒரு பரிகாரமா? ஐயா, புஷ்பராகம் போடுறதுக்கு எந்த பரிகாரமே தேவையில்லைங்க. ஆனால் புஷ்பராகம் அணிவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது. அதாவது நான் புஷ்பராகம் வாங்கணும் என்று நினைக்கிறேன், வாங்க முடியலை. வாங்கிறதுக்கு போனேன், அவர்கள் சொன்ன விலையை கேட்டுட்டு நான் ஓடியான்ட்டேன். அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது முதல் பரிகாரம் புஷ்பராகம் அணியும் நாள். அதாவது நீங்கள் இந்த மோதிரத்தை ஆச்சாரியிடம் கொடுக்கும் பொழுது அந்த நாள் ஆகாயத்தில் குருவின் நட்சத்திரம் இருக்க வேண்டும். அல்லது குருவாரம் அதாவது வியாழக்கிழமை தேர்ஸ்டே என்று பூஷ நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அல்லது ஞாயிற்றுக்கிழமை பூஷ நட்சத்திரம் இருக்க வேண்டும். அந்த நாள் இந்த கல்லை மோதிரத்தில் டாலரில் பதிக்க வைக்க வேண்டும். உங்கள் குருவிடம் சென்று அந்த கல்லுக்கு பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பூஜை செய்து, அதாவது பூஜை செய்கிறதுக்கு முன்னே பாலில் தண்ணியில் கழுவிட்டு பிராண பிரதிஷ்டை மந்திரம் செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை அணிய வேண்டும். உங்களுக்கு முது தண்டில் நோய் இருந்தால் புஷ்பராகத்தை அணியலாம். அந்த முதுவுக்கு காரணம், அந்த நோய்க்கு காரணமே புஷ்பராகம் தான், குரு தான். அந்த குரு கெட்டாதான் முது தண்டில் நோய் வரும். இவர்கள் கண்டிப்பாக புஷ்பராகத்தை அணியலாம். சாப்பாடு சாப்பிடும் பொழுது அலைச்சலாக சாப்பிட்றவர் புஷ்பராகத்தை அணிய வேண்டும். எழுத்தாளர்கள் புஷ்பராகத்தை அணிய வேண்டும். ஜட்ஜுகள், நியாயாதீஸ் அதாவது நியாயத்தை சொல்றவர்கள் புஷ்பராகத்தை அணியலாம். சாமியிடம் உட்கார்ந்து சாமியின் ஸ்துதி செய்கிறவர்கள், பூஜாரிகள், அர்ச்சகர்கள், குருகள், இவர்கள் கண்டிப்பாக புஷ்பராகத்தை அணிய வேண்டும் என்று சொல்லுவேன். அப்பொழுதுதான் ஸ்துதியில் துருட்டிகள் ஏற்படாது, தடங்கள் ஏற்படாது. நேர்களே, இந்த மாதிரி நீங்கள் புஷ்பராகத்தை அணிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.